ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமி தரிசனம்லாம் பார்த்தாச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சைடில் ரைட் சைடில் தான் இருந்துச்சு. இதை தான் கிராஸ் பண்ணி நான் பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் தான் அந்த சந்துக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சது. சரி, அதுக்குள்ளே போயிட்டு வந்துடும். வேறு லெவல் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பண்ணிட்டு. நான் ஃபோட்டோலேயே பார்த்துட்டு இருந்தேன்னா, வீடியோ ஃபஸ்ட் டைம் லைவில் பார்க்குறப்ப அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே. ரொம்ப வெயில் போட்டு சாவடிக்குது எனக்கு. அதனால் நான் பிளான் பண்ணிட்டேன் மேலே ஏற்காடு ஏறலான்ட்டு. சரி, வந்துட்டோம். வெறும் 53 கிலோமீட்டர் என்னமோ வருது இங்கேருந்து ஏற்காடு. ஸோ ஏற்காடு போகலான்ட்டு பிளான் பண்ணி ஏற்காடு போயிட்டுருக்கேன். கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் ஹைவேல வந்துட்டுருக்கேன் ரொம்ப நேரமாக. ரெண்டு வண்டியாக போயிட்டுருக்காங்க. வழியும் விட மாட்டாங்க. அவங்க வேகமாகவும் போக முடியாது இவங்களால். அப்புறம் எதுக்கு ரைட் சைடு ஏறி வராங்கன்னு தெரியல. அம்மா வாங்கிடுறாப்பா, நான் வந்துட்டாங்க. சரி, ஓகே. இன்னும் ஒரு 37 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது ஏற்காடுக்கு. இடையில நான் ஃபஸ்ட்டு என்னோட 250 எடுத்தது இந்த ஷோரூம் தான். இங்கே ஒரு கேடிஎம் ஷோரூம் இருக்கும். அதில் ஸோ தெரியுதுங்களா, அந்த கேடிஎம் ஷோரூம். இந்த கேடிஎம் ஷோரூம் தான் நான் ஃபஸ்ட்டு பைக் எடுத்தேன். பைக்கு 2019 என் 250 எடுத்தேன். இந்த ஷோரூம் தான். அதுக்கப்புறமேட்டு தான் 250 சேல் பண்ணிட்டேன். ஒரு 4 வருஷம் அதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் ஆகும், அதை அப்படியே சேல் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்தேன். அச்சோ, சேலத்தோட டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிருத்து. சேலம் டிராஃபிக் ஸ்டார்ட். இந்த இடத்த தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். பட் ஆனால் சமாளித்து தான் போகணும். இது எப்போவுமே, இன்றைக்கி தெரியல, எப்போவுமே இந்த இடம் டிராஃபிக் தான். இது எங்கே போகுது? எங்கே டைவர்ஷன் பண்ணிடுவாங்க. சின்ன பேட்ச் கட்டையை எடுத்தால் கூட ஓடிடலாம். ரைட்டா, நல்ல டிராஃபிக் ஆச்சுப்போ. மத்தியான நேரத்தில் இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுங்க இந்த இடத்துல. எப்படி என்னதான் தெரில. எல்லாம் ரோடு ஒர்க் எதுவும் போகுது. ஐயோ, அதையும் போகாதானே நீ. ரோடு இங்கே பாரு, சிலிண்டர் வச்சுக்கிட்டு அண்ணன் விளாட்றது. மாறாதுங்களா? விட்டா போதுண்டா சாமி, விட்டா போதுன்னு வந்தாச்சு. எம்மாடா இருக்கு. சரி, ஓகே. இந்த டிராஃபிக் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. நான் அப்படியே ஏற்காடு ரோடை பிடிச்சிட்டு நான் வேணால் கண்டினியூ பண்ண பார்க்குறேன். இல்லை, ரோடு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கிலோமீட்டர் ஒரே ஸ்டேஜ் தான். 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஒரு லெஃப்ட்டு வரும். அது ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிக்னல் மட்டும் சிக்னலே இருக்காது. ஓப்பன் ரோடு, எவனுமே கதிக்க மாட்டான். சிக்னலே பயங்கரமாக ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. இப்போ பாருங்க, அந்த சிக்னல் தெரியுதுங்களா? அதில் ரைட் எடுத்தால், சாரி, லெஃப்ட் எடுத்தால் ஏற்காடு. ஸ்ட்ரைட்டு ஒரே ரோடு தான். 28 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். எப்படியோ ஏற்காடு அடிவாரம் வந்தாச்சு. அப்பாடா, இங்கே இருந்து எதுவும் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தான் கடை எதுவுமே மாட்டல. எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகாத மாதிரி கடையாக இருக்குது. ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி 2 வீலருக்கு என்ட்ரி ஃப்ரீ தான் நினைக்கிறேன். அப்புறமேட்டு அங்கே ஒரு போலீஸ் செக்கிங் இருக்கும்.
போதும், இந்த வேகம் போதும். நல்லா வெயில் அடிக்குதுங்க. பட் ஆனால் வெயில் உரைக்கலான்னு சொல்ல முடியாது. லைட்டாக நம்ம கால் ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஏறுறோன்னா அருமையாக இருக்கும் இந்த ரோட்லலாம். அப்படியே மைல்டாக ஒரு ஸ்பீடில். அந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு என் ஸ்பீடோ மீட்டர் காமிக்கிறதா இல்லை, ஏன்னா அது நாளைக்கு எனக்கே தலைவலி ஆகலாம். அதனால் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு பண்ணணும். ஏதாவது வாரி விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் என்ன, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ரோடா, அதனால் சரி அப்படியே போட்டு ஓட்டலாம் அப்படின்ட்டு. இன்னும் எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் ஏறுறதுக்கு. 20 கிலோமீட்டரும் ரொம்ப செனிக்காக இருக்கும் ரோடு. ஆனால் ஸ்கூட்டி தாங்க பெஸ்ட்டு. ஹில்ஸ் ஏறனாலே ஸ்கூட்டி தான். அதுவும் இந்த பெர்லாலாம் எடுத்துகிட்டு வந்தால், பெர்லா இல்லை அப்படின்னா அந்த ஆராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் வேறு லெவல். ரொம்ப மண்ணம். மூடிட்டு பொறுமையாக ஏறும். அப்படியே கிளைமேட் மாறுதுங்க. வெயில் அப்படியே சுத்தமாக இல்லை. எனக்கு அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரி. ஏற்காடில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. பேரெல்லாம் அழிச்சு விட்டாங்களா? பேரெலாம் வச்சுருந்தாங்க. வஉசி பெண்டு, அப்புறம் சிதம்பரனார், வள்ளுவர், அது இதுன்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. பேரெல்லாம் எழுச்சி பண்ணிட்டாங்க போல். பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பேரெல்லாம் படிச்சுக்கிட்டே ஏறுறதுக்கு ஆக்சிலேட்டர் தரத்துக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்களேன்னு நாங்கள் நினைப்போம். இந்தா வந்துருச்சே வீரன் வாஞ்சிநாதன் வளைவு. இது தேர்டா? இப்போ ஃபஸ்ட்டு? டவுனில் இருந்தது தான் ஃபஸ்ட்டா? அட பாவிக்கலாம். ரைட்டு, ஓகே. ஏதோ பேர் எல்லாத்தையும் அழிக்கல போல். அந்த இடத்துல மட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல், அதனால் அடிச்சிருப்பாங்க போல். அண்ணன் ஓட்டுறாரு. ஜாப்பர் வஉசி பெண்டு. இது அடுத்ததா? இது என்ன? தியாகல் செம்மல் சிவா சுப்பிரமணிய சிவா. படிக்க வர மாட்டேங்குதுங்க தமிழ்லாம். ஃபுல்லாக இங்கிலீஷே படித்து தமிழ் படிக்க வர மாட்டேங்குது. ஐயோ, ஆனால் பிடிச்சது ஃபுல்லாக தமிழ் மீடியம் நான். பட் இங்கிலீஷும் தெளிவாக தெரியுமானா இங்கிலீஷும் தெளிவாக தெரியாது அந்த அளவுக்கு. என்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கு. ஆர்பன் பெண்டு பயங்கரமான வளையம். அடுத்தது அடப்பாவீங்களா? இப்போ தான் எழுதிட்டுருக்காங்க. ஏதோ பழசாக இருந்ததுலாம் புதுசாக்கி எழுதிட்டுருக்காங்க. பரவாயில்ல. கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கூலிங் ஆயிடுச்சு. வெயில் அடிக்குது, வெயில் சுத்தமாக தெரில. அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வெயிலே நின்னால் கூட வெயில் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. சில்லுன்னு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இது ஏற்காடு நான் வரப்போ தான் அப்படி கருமம் நம்ம ராசி போல். அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் வளைவு 20 பெண்டில் 7வது பெண்டு.
தந்தை பெரியார் வளைவு. நாங்கள் தந்தை பெரியாருக்கு பாலமே கட்டிட்டோம். போங்கடா டேய். எங்கள் ஊரில் இருக்குது தந்தை பெரியார் பாலம். எங்கே விரட்டிக்கிட்டு வந்தீங்க? ஊட்டிக்கிட்டு அப்பா வேற லெவல். அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குது இந்த வெயிலுக்கு. நல்ல வெயிலில் அப்படியே கருகி போய் வந்ததையும் அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. அதுவும் க்ரீனிஷாக ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கும் போல். இப்போதைக்கு பெய்யல, நேற்றும் பெய்யலை போல். இது 2 நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இங்கெல்லாம் வேகமாக போனவா தோணும், அப்படியே பொறுமையாக ஓட்டணும். நல்லா இருக்குது. ஒர்க்கு பார்த்துட்ருக்காங்க. வா வேறு லெவல். ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு, பட் லைவில் பார்க்க அல்டிமேட்டாக இருக்குது. ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏற்காடு என்ட்ராயாச்சு. காய்ஸ், சாப்பிட்டேன். அது ஒன்றும் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஒரு சாப்பிட்ட ஃபீலே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ லேடிஸ் சீட் வந்துச்சு, அந்த சைடு போவோம். ஐயோ, இங்கிட்டு வந்தால் டிராஃபிக்கில் ஆகும். ஹலோ போய்க்கலாம், நான் மறந்துட்டேன்டா. ஏற்காடு செம்ம கிளைமேட்டு, ஆனால் அதுக்கேற்ற க்ரௌடும் முடியல. இவ்வளோ க்ரௌடாக எதிர்பார்க்கல நான். ஏற்காடு வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌடை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த லேடிஸ் சீட்டு வியூ பாயிண்ட்டு. இதில் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா மலையுமே நல்லா கிளியராக தெரியுது. நான் போன நேரம் கிளியராக இருக்கவும் வியூ நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் கீழே இருந்து மேலே ஏறி வரப்ப இந்த வியூ தான் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். சரி ஓகே, பாய். ஹே காய்ஸ், சாப்பிட்டேன் நல்லா. ஆனால் சாப்பாடு ஒஸ்ட்டு சாப்பாடு. 100 ரூபாய்க்கு உஸ்காலாம் அநியாயம். என்ன தான் இருந்தாலும் மலை மேலே இதாக இருந்தாலும் மேலே விளையாமல் இருக்குது. அதுக்குன்னு ஒரு குஸ்கா முட்டையோட சேர்த்து 100 ரூபாயாம். அது புரோட்டா கேட்டால் புரோட்டா வந்து 20 ரூபா. ஆனால் சைடிஷ் வந்து கேரளா மாதிரி 130 ரூபாயும் கிரேவி. ஏடா பரோட்டா வேணால் ஒரு குருமா தர தெரியாதாடா? என்னடா போங்களா நீங்கள் ஹோட்டல் நடத்துகிறீங்க? இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, லேடி சீட்டு போனேன். லேடி சீட்டில் காமிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. கருமம் எல்லாம் க்ளீன் பண்ணாமல் கூட குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க பைத்துக்காரங்க. அதனால் இப்போ லேடி சீட்டிலேருந்து அப்படியே பக்கோடா பாயிண்ட்டு போயிட்டுருக்கேன். சரி கொஞ்சம் அங்கேயாவது டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு போகிறேன். அங்கேயும் கொடூரமாக இருந்துச்சுன்னா உங்களா ஏற்காடு நீங்களும் தூக்கி போட்டு கிளம்பி போயிடலான்ட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, வீக் டேஸ்லேயே இவ்வளோ கும்பல். வீக்கெண்ட் இருந்தால் அப்போ இன்னும் அல்டிமேட்டாக தான் இருக்கும். கேமராவை போட்டு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு போயிருந்தாலே எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க நம்மள. என்னத்தை அந்த பையன் பார்த்துட்டு போகிறான். இது ரொம்ப இந்த டேர்னிங் தான் நல்லாயிருக்கும். அடுத்த வக்கோடா பாயிண்ட் போயிட்டுருக்கேன். வக்கோடா வியூ பாயிண்ட். சரி ஓகே, அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் ஒன்றும் இல்லை, என்னடா எதுவுமே சம்பவமே நடக்காமல் போகுதுன்னு பார்க்குறேன். எவனாவது நம்மளுக்குன்னு வரப்போகிறான் பைத்தியக்காரன். சம்பவம் நடக்காத வரைக்கும் சந்தோஷம். எலுமிச்சம்பழத்தை எடுத்து மேலே சொல்லணும். யாரா அதான் வந்துருச்சு இல்லை.
என்ன ஏதோ வியூ பாயிண்டா? எதுவும் இல்லை, ரெசார்ட் போல. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. என்னடா வீடியோ ஓடிட்டே இருந்துச்சு, பேசிகிட்டே இருந்தால் திடீர்னு வீடியோ காணான்னு பார்க்குறீங்களா? என்ன ஒன்றும் இல்லை, பக்கோடா வியூ பாயிண்ட் போனப்போ இருந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ரெக்கார்டாக போயிடுச்சு. கேமரா அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்னால் அதை கண்டினியூவாக பண்ண முடில. ஸோ சேர்வர் ரைஸ் போகிற வீடியோ தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அவ்வளோதான், சேர்வர் ரைஸ்ட்ட வந்தாச்சு. இந்த மேலே தெரியுது அதுதான் இங்கே ஒரு கோயில் இருக்குது. பட் ஆனால் நான் கோயிலுக்கு இப்போ போகிறேன் மைண்ட்லி இல்லை, கோயிலுக்கு போகிற மாதிரியும் தெரில. ஆனால் ஓப்பன் பிளேஸ் அங்கே இருக்கும், நல்ல ஒரு பிளேஸ், பீஸ்ஃபுல்லாக. இப்போ அங்கெல்லாம் கச ஆளுங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்களா, கொஞ்சம் பீஸ் அவுட் பண்ணணுன்னா இந்த ஏரியா நல்லாயிருக்கும். நாங்கள் ஓட்டுவோம் ஆஃப் ரோடு இறக்கடா. இந்த இடத்த பார்க்குறப்ப என் 250 வந்தது தான். அட போய்க்கலாம், இங்கேயும் பிடிச்சிட்டாங்க ரொம்பத்தை. எங்கே போனாலும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இங்கே ஓரளவு. அம்மா கிரிக்கெட் விளாட்றாங்களா? நல்லா இருக்குமே, போய் பார்க்கலாமா? அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்புவோம். ஆனால் ரொம்ப போரிங் மீன்ஸ் எங்கே பார்த்தாலும் க்ரௌடு. இங்கே ஒன்று பீஸ் அவுட் ஆச்சு. பட் ஆனால் டைம் இல்லை, மணி 5:30. ஓகே, நம்ம வண்டியை வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டாங்க. ஏதோ மேரேஜ் கப்பல் போல், அவங்க ஏதோ ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்திருப்பாங்க போல். அப்படியே நம்ம வண்டியை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் வண்டி கொடுங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னாங்க. சரி எடுத்துக்கோங்க போங்க அப்படின்ட்டு வண்டியை கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன கிளிப்ஸு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே பாய் அப்படின்ட்டு சேஃபாக போங்கன்னாங்க. சேஃபாக நம்ம கிளம்பியாச்சு. ஓகே பாய்ன்னு கிளம்பியாச்சு நம்மளும். இப்போ எங்கே போகிறோம் நேராக அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பெங்களூர் ரூட்டை எடுக்கலான்னு நினைக்கிறேன். மணி 5:40, கரெக்டான டைம் தான் வரும். அப்படி இது ஸ்ட்ரைட்டாக ஒன்று இந்த ஏர்பிளைன் ஏற்காடா? ஆமாம், இப்படி தான். எங்கிட்டு போகணும்னு தெரியாமல் கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த ரூட்டை மறந்துட்டேன். அப்புறம் இப்படி தான் டவுனில் தானே வந்தோம் அப்படின்ட்டு மேலே ஏறப்போ தானே கேட்டு ஏறணும். அப்போ அந்த ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு வந்துட்டேன். நல்லா இருக்குது ரோடு, ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கே ஹார்னு கூட அடிக்காம வராங்க. பெங்களூர் ரூட் எடுத்தாச்சு. ஸோ இந்த ரோடு நல்லாயிருக்கும்னாங்க, அதுவும் ஈவினிங் டைம் இன்னும் நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ அதான் இந்த ரூட்டில் ஒரு தடவைக்காவது வந்து போய் பார்க்கலான்ட்டு. என்னடா ரோடு அருமையாக இருக்கும்னாங்க, எந்தளவுக்கு பேச்சுருக்காக இருக்குது. ஆமாம்மா, என்னடா அது அவங்களா, இது ரோடு இல்லைடா,